மாதத்தில் நாம் தியானித்துக் கொண்டு வருவது, அதாவது இளைப்பாறுதலின் மாதம் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் தியானித்ததான காரியம் இளைப்பாறுதல் ஒரு வேலைக்குள்ளால் இருந்தால் ஒரு இளைப்பாறுதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது. ஒரு கப்பலுக்குள் இருந்தால், ஒரு கப்பலை தேடி ஓடின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் இருந்ததா, இல்லை என்றால் பிரச்சனைகள் வந்துதான் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு, உபத்திரவத்தை நன்றாக கவனிங்க, நான் இளைப்பாறுதல் பெற வேண்டும் என்றால் என்னை உபத்திரவப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறது, என்னை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறது. அது ஊழியமாய் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி. ஏனென்றால் ஆண்டவர் இன்றைக்கு எங்களை கொண்டு வருகிறதான பாதைகள் உபத்திரவத்தின் பாதைகள். ஆனால் ஆண்டவர் நேற்றைய தினத்திலே நான் எடுத்ததான காரியம், ஆண்டவரே ஒரு கப்பலுக்குள் இருக்கிறதான நேரத்திலே இளைப்பாறுதல் இருக்குமா, இல்லை ஒரு வேலைக்குள் இருக்கிறதான நேரத்தில் இளைப்பாறுதல் இருக்குமா? ஆனால் ஆண்டவரனை நடத்தினது வேறே பாதை. உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவங்கள். அப்போ யாரெல்லாம் உன்னை உபத்திரவப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த இளைப்பாறுதலின் மாதத்திலே அவர்கள் உனக்கு கொடுத்த விதையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உபத்திரவப்படுகிற உங்களுக்கு, உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதல். அப்போ உன் ஊழியக்காரன் நன்றாய் இருப்பான் என்றால், உன் சபை நன்றாய் இருக்கும் என்றால், உன்னை நடத்துகிறவர்கள் நன்றாய் இருப்பார்கள் என்றால் அவர்களோடு உனக்கும் ஆண்டவர் எதை கொடுப்பார்? எதை கொடுப்பார்? இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆண்டவரே, நிலையற்று நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், கேட்பாரற்று நான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன், எல்லாரும் இருக்கிறார்கள், ஆனால் என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். உனக்கு உபத்திரவத்தை கொடுத்திருப்பார்கள், கலங்கி போகாது. ஏனென்றால் உன்னோடு போராடினவர்களை தேடி என்ன பண்ண மாட்டேன், காத்திருப்பாய். அன்பு தேவனுடைய சனமே, ஒருவர் வாசிங்க ஏசாயா 33ஆம் அதிகாரம், ஏசாயா 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களும் ஆகிய நீ கொள்ளையிட்டு முடித்த பின்பு கொள்ளையிடப்படும். அந்த தேவனுடைய சனமே, வேதம் சொல்லுகிறது, நீ எதை விதைக்கிறாயோ அதைதான் என்ன பண்ண முடியும், அறுக்க முடியும். ஒருவன் உன்னை கொள்ளையிடாமல் இருந்து நீ அவனை கொள்ளையிட்டுக் கொண்டிருக்கிறாய். ஒருவன் உனக்கு துரோகம் செய்யாமல் இருந்து நீ அவனுக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறாய். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, துரோகம் செய்கிறவனுக்கு கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். அன்பு தேவனுடைய சனமே, அது ஊழியத்தின் பாதைகளாக இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தின் சூழலாக இருந்தாலும் சரி, உன்னை உபத்திரவப்படுத்துகிறார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு உபத்திரவத்தை வைத்திருப்பார். உனக்கு துரோகத்தை செய்வார்கள் என்றால் அங்கே துரோகத்தை வைத்திருப்பார். உன்னை கொள்ளையிடுகிறார்கள் என்றால் அங்கே ஆண்டவர் கொள்ளையை வைத்திருப்பார். அன்பு தேவனுடைய சனமே, இந்த 7ஆம் மாதத்திலே கர்த்தர் உனக்கு கொடுத்திருப்பது இளைப்பாறுதல். அந்த இப்போ வாசிங்க, அந்த 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல, 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு, நன்றாக கவனிங்க, என் ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனிதனின் அழைப்பிற்காக உன்னை சபைக்கு நேராய் அவர் வழி நடத்தவில்லை. அவரது அழைப்பு, அவரது ராஜ்யத்தை நீ கட்ட வேண்டும், அவருக்காக நீ காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும்
வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நான் பலம் இல்லாமல் இருக்கிறேன், ஆனால் என் பிள்ளைகள் பலப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் குணப்படாமல் இருக்கிறேன், என் பிள்ளைகள் குணப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுக்காய் திறப்பில் நிற்கிறதான ஊழியக்காரர்கள் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உனக்கு இளைப்பாறுதல் வர வேண்டும் என்றால் மோசே இளைப்பாறினால் தான் முழு இஸ்ரவேலும் இளைப்பார். அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்றால் அங்கே தத்தளிப்பு தான் காணப்படும். அன்பு தேவனுடைய சொன்னமே, எடுத்தவர்கள் வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தெசலோனிக்கே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களை நடத்துகிறதான ஊழியக்காரர்கள் சில நேரங்களில் அன்பாய் சொல்லி இருப்போம், சில நேரங்களில் கடினமாய், சில நேரங்களில் எச்சரிப்பாக. அன்பு தேவனுடைய சொன்னமே, இதை எனக்காக தான் பேசுகிறார்கள், இதை என்ன நோக பேசுகிறார்கள், இது உன்னி நோக வேண்டும் என்று பேசவில்லை. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற வார்த்தையை சொல்லுவது என் தலைமையில் விழுந்த கடமை. காதுள்ளவன் கேட்க கடவன். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் என்னெல்லாம் சொல்றோம்? புத்தி, தேறுதல், எச்சரிப்பு சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். அன்பு தேவனுடைய சொன்னமே, எச்சரிப்பு மாத்திரமல்ல, நீ தேறுதல் அடைய வேண்டும் என்பதற்காக உனக்கு அநேக ஆலோசனைகளையும் கொடுத்திருக்கிறோம். அன்பு தேவனுடைய சொன்னமே, அந்த ஆலோசனைகளின் படியாய் உன் குடும்பத்தை வழிநடத்துவாய் என்றால், அந்த ஆலோசனையின் படியாய் உன் வாழ்க்கையை நீ செப்பனிடுவாய் என்றால், அந்த ஆலோசனைகளின் படியாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுவாய் என்றால் கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை. தகப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எப்போ பசிக்கும், என் பிள்ளை மூஞ்சையா இப்படி வச்சிருக்கு, என் பிள்ளையோட முகம் ஏன் இப்படி வாட்டமாய் இருக்கிறது என்று சொல்லி உன்னை நடத்துகிற உன் தகப்பனுக்கு தெரியும். தொழுவத்தை மேய்க்கிறதான மேய்ப்பனுக்கு தெரியும். ஆடுகளின் முகத்தை பார்த்தவுடனே ஆடுகளின் முகம் ஏன் வாட்டமாய் இருக்கிறது. அநேக இடத்துல கேட்ட காரியங்கள் உண்டு. ஏன் நீங்க உம்மன் இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? இங்கே பவுல் எழுதுகிற நேரத்தில் எழுதுகிறார் பாருங்க, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை. அப்போ உன் விசுவாசத்தின் குறைவுகள் நிறைவாக வேண்டும். நிறைவானவர் உன் குறைவுகளை நிறைவாக்குகிற நேரத்தில் தானே ஆண்டவர் உனக்கு முழுமையான இளைப்பாறுதலை தர முடியும். அந்த இளைப்பாறுதல் எனக்குள்ளாய் வர வேண்டும் என்றால் சில நேரங்களில் ஊழியக்காரர் உன்னிடத்தில் பேசுகிற நேரங்களில் உண்மையை பேசணும். டாக்டர் கிட்ட போய் வயிற்று வலிக்கு நான் தலைவலி என்று சொன்னா தலைவலிக்கு தான் மாத்திரை கொடுப்பாங்க. அதே போல அன்பு தேவனுடைய ஜனமே, உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை செவிக்க வேண்டும் என்று சொல்லி நீ சபைக்கு தெரியப்படுத்துகிறதான நேரத்திலே சபை உனக்காய் செவிப்பதற்கு ஆயத்தம் உள்ளதா இருக்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆனால் இங்க நம்ம சொல்றது என்னது? நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கலாம், வீட்டுக்குள்ளே பாடுகள் இருக்கிறது. நீ ஊழியக்காரனிடத்திலே பொய் சொல்லுகிறாய். அன்பு தேவனுடைய சொன்னமே, உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லை என்று சொல்வாய் என்றால் ஆண்டவர் மேல் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. அன்பு தேவனுடைய சொன்னமே, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும், என் பிள்ளைகளின் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அமருகிறதான ஊழியக்காரர்களுக்கு தெரியும் என் தொழுவம் ஆசீர்வாதம் உள்ளது என்று. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1:19. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, நன்றாக கவனிங்க, ஆண்டவர் எல்லாரையும் குறித்து பேசவில்லை. பவுல் எழுதுகிற நேரத்தில், சபைக்கு எழுதுகிற நேரத்தில் சபையில் இருக்கிற எல்லாரையும் குறித்து அவர் எழுதவில்லை. உனக்காய் உத்தரவாதம் செய்கிற உன்னை நடத்துகிறவர்கள் இருக்கிறாங்க. என்னை நோக்க பேசிவிட்டார்கள், எனக்கு இந்த சபை வேண்டாம். என்னை நோக்க பேசிவிட்டார்கள், எங்களுக்கு இவர்கள் உறவு வேண்டாம். எங்களை நோக்க பேசி
பேசிவிட்டார்கள், ஜெபம் வேண்டாம், வேதம் வேண்டாம் என்று தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த சிலருக்காக பவுல் எழுதுகிற காரியம் தான் வேதம் சொல்லுகிறது. இந்த நல் மனசாட்சியை உனக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார்களே, அவர்கள் உனக்காய் உத்தரவாதம் பண்ணுவது என் பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று. உன்னை திட்டனால நான் பெரியவனாகிவிட போவது கிடையாது. உன்னை முகஸ்துதி செய்வதனால உன் சொத்தை என் பேர்ல எழுதி வைக்க போவதும் கிடையாது. அன்பு தேவனுடைய ஜனமே, என்னை நம்பி கர்த்தர் கொடுத்த குடும்பத்தில் இருக்கிற நாடுகள் ஆசீர்வாதம் உள்ளதா இருக்க வேண்டும். அவர்கள் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய வேண்டும் என்று கர்த்தருடைய சன்னிதானத்திற்குள் உட்கார்ந்து, ஆண்டவரே பலமுள்ள மன்னாவை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வருகிற நேரத்திலே சில நேரத்திலே எச்சரிப்பின் வார்த்தைகள் வரும், சில நேரத்திலே ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரும், சில நேரங்களிலே ஆறுதலின் தேர்தலின் வார்த்தைகளையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனா ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது எவ்வளவு அழகா பேசினாங்கன்னு சர்டிபிகேட் நல்லா இருக்கும். ஆனால் சபையை ஆண்டவர் எச்சரிக்கிறதான நேரத்தில் இந்த நல் மனசாட்சியை சிலர் என்ன பண்றாங்களா, தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நீ நினைக்கிற சபையை நான் சேதப்படுத்திட்டேன், என்ன கண்டிச்சவங்களை நான் சேதம் இல்லை. இது கப்பல். கப்பல் என்பது உலகம், பேழை என்பதுதான் சபை. விசுவாசிக்கிறீங்களா? போன வாரம் இந்த செய்தியை கேட்டிருந்தா கூட அர்த்தம் புரியும். பேழை என்பது சபை, ஆண்டவரை திட்டப்படி கட்டப்பட்டது. ஆனால் கப்பல் மனிதனின் சித்தத்தின்படி கட்டப்பட்டது. நீ உடைப்பது பேழையை அல்ல, நீ உடைத்தது உனது கப்பல். அன்பு தேவனுடைய ஜனமே, நல் மனசாட்சி என்னவென்று நீ அறிந்திருப்பாயானால் அந்த கண்டிப்பின் வார்த்தைகள் உனக்கு நேராக வருகிற நேரத்தில் நீதிமான் என் தலையை தயவாய் கொண்டட்டும், அதை என் தலை அல்ல தட்டுவதல்ல என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டிருப்பான். அன்பு தேவனுடைய ஜனமே, கண்டிப்பை கேட்கிறதான காது ஞானிகள் இடத்தில் இருக்கும். உனக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் உன் மகனை தண்டியாமல் விடாது. நீ அவனை தண்டித்தால் அவன் சாவா. இன்னைக்கு நீ தண்டிப்பாய் என்றால் அவனுடைய ஆறுதல் செய்கிறவனாய் இருப்பான். அன்பு தேவனுடைய ஜனமே, நீ இன்றைக்கு சபைக்கு கொடுக்க வேண்டிய தூதின் படியாய், சபைக்கு கொடுக்க வேண்டியதான எச்சரிப்பின் படியாக நான் என் சபையை எச்சரித்து நான் வழி நடத்துவேன் என்றால் இன்றைக்கு உடைக்கப்பட்டதான அநேக கப்பல்களை ஆண்டவர் பேழையாக உருவாக்குவார். விசுவாசிக்கிறியா? எடுத்தவர்கள் வாசிங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம், எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரி. விசாரிக்காம இவங்க ஏன் இப்படி சொல்லிட்டாங்க? விசாரிப்பதற்கு முன்பாக எதையும் செய்யாத. பேழைக்கும் கப்பலுக்கும் வித்தியாசம் இருக்குது. பேழை ஆண்டவர் உருவாக்கி உனக்காய் வைத்த சபை. ஆனா கப்பல் அப்படிப்பட்டதில்லை. எல்லாருக்கும் தெரியும், டைட்டானிக் பெரிய கப்பல், உலகத்துல பிரமாண்டமான கப்பல். எங்களால ஒண்ணு எல்லா ஆசா வாசங்கள் உள்ள இருக்கிற எல்லா சௌகரியங்களும் டைட்டானிக் உள்ள இருந்தது. ஆனா ஒரே இரவு மோதினது எங்க தெரியுமா? பெரிய பாறை, பனிப்பாறை. பனிப்பாறையில மோதிச்சு ஓவர் நைட்ல டைட்டானிக் இல்ல. அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஒரு விசுவாச கப்பலும் அப்படிப்பட்டதுதான். அதற்குள்ளாக சிக்ஷைகள் இல்லாமல் இருக்கும் என்றால், அதற்குள்ளாக எச்சரிப்புகள் இல்லாமல் இருக்கும் என்றால் உன் கப்பலை நீயே உடைத்துக் கொண்டிருக்கிறாய். இங்கே வேதம் சொல்லுகிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து நடவுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் ஆத்மாவிற்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல். நல்ல வழிக்கு போனா அங்கே உன்னை எச்சரிப்பாங்க. நல்ல வழிக்கு போனா உன்னை திட்டுவாங்க. நல்ல டீச்சர்ஸ் பாருங்க, பிள்ளையோட காதை பிடிச்சி நல்லா முறுக்குவாங்க. முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்ஸ் இருக்கிற தகப்பன்மாரை பாருங்க, இன்றைக்கு பிள்ளைகள் அவர்களுக்கு முன்பாக கைகட்டி நிற்பாங்க. அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் தங்கள் இஷ்டத்திற்கு விடப்பட்டு இருக்கிறபடியினால உன்கிட்ட பெர்மிஷன் கேட்க மாட்டாங்க, இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாங்க. சபை அப்படி இருக்கக்கூடாது. பெர்மிஷன் வாங்குகிற பிள்ளைகளாய் இருக்கணும். என் தகப்பனுக்கு நான் செய்கிற காரியம் தெரிந்திருக்க வேண்டும். என் தகப்பனுக்கு நான் செய்கிற தொழில் தெரிந்திருக்க வேண்டும். என் தகப்பனுக்கு என் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவரின் பேழைகள் இருக்கிறதான க்ஷணம் ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றுக்கும் உத்தரவு கேட்கும். விசுவாசிக்கிறியா? தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை பெர்மிஷன் கேட்காது. அம்மா நான் இங்க இருக்கிறேன். பிள்ளைகளை கெடுப்பது யார் தெரியுமா? தாய்மார்கள் தான்.
அவர்களுக்கு தான் மிகுந்த பங்கு இருக்குது, தகப்பனுக்கு இல்ல. ஏனென்றால் தகப்பன் வேலை செய்ய வெளியே போகிறார். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை கெடுப்பது தாய். அன்பு தேவனுடைய ஜனமே, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை யாருக்கு? தகப்பனுக்கு இல்ல, தாய்க்கு சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு பரிந்து பேசுவது. அன்பு தேவனுடைய ஜனமே, ஏசு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். ரெபேக்கா நன்றாய் இருந்திருந்தான். பிள்ளைகளுக்குள்ளாக கலகங்கள் பிறந்தது ஒரு தாயினா. அன்பு தேவனுடைய ஜனமே, உன் பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து. முதல் வயதில் முதல் அவன் விடாது இருப்பான். விசுவாசிக்கிறீங்களா? நான் வெளியிருந்து பேசல, வேதத்துக்குள் இருந்து எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். வாசிங்க. நல்ல வழி எங்கே என்று பார்த்து நடவுங்கள், இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று நான் சொல்லலப்பா, ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றத காரணவன் கேட்டாப்போ, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? கேட்காத. கர்த்தரிடத்தில் கணக்கு கேட்பார், அவருக்கு பதில் சொல்லு. அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அவர்களோ நாங்கள் அதுல என்ன பண்ண மாட்டோம். இதுதான் பிரச்சனை. அன்பு தேவனுடைய ஜனமே, கப்பலை கட்டுவது பெரிய காரியம் அல்ல. அந்த கப்பலை கட்டி அதை உன் கையினாலே குலைத்து போடுகிறாயே, சாபம். அன்பு தேவனுடைய ஜனமே, பேழைக்குள்ள இருந்தால் பாதுகாப்பு. கப்பலுக்குள்ளாய் நான் ஊர் சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்புவாய் என்றால் தீனாள் தேசத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று அவள் வெளியே சென்றாள். அவள் சீரழிக்கப்பட்டாள் என்பதை மறந்து போகாதே. உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் சத்தியமா பேழைக்குள்ளாக அவர்களை நடக்க வேண்டிய வழியில அவர்களை நடத்து. விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தராதீங்க. உங்களுக்கான வார்த்தை தான். ஆசீர்வாதம் வரும்போது கை தட்டுறது இல்லை, எச்சரிப்புகள் வரும்போது ஆண்டவரை சீர்படுத்துகிறார் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அதுதான் ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற பக்தி உள்ள ஆராதனை என்பதை மறந்து போகாது. வாசிங்க. எரேமியா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம நடக்க மாட்டோம்னு சொல்லுவோம், சரியா? நடக்க மாட்டோம்னு நம்ம சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோமா, தேவைகள் வருகிற நேரங்களிலே, பிரச்சனைகள் வருகிற நேரங்களிலே, எதிர்பார்ப்புகள் இருக்கிற நேரங்களிலே, சபை எனக்கு ஒன்றும் செய்யவில்லை, சபை என்னை ஆதரிக்கவில்லை, சபை எனக்கு ஒரு காரியத்தில் கூட என்று சொல்லாத. சபைக்கான நியமங்கள் இருக்கிறது, சபைக்கான கிரமங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்தால்தான் சபை உன் காரியங்களில் உனக்கு துணை நிற்கும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட எந்த ஆலயத்துல? மிஸ்பா சபையில். அன்பு தேவனுடைய ஜனமே, என் பேரை நான் சபைக்கு வைக்கல, என் பிள்ளையின் பேரை சபைக்கு வைக்கல. சபைக்கு வைத்திருப்பது மிஸ்பா என்றால் தேவனே உனக்கும் எனக்கும் சாட்சி. சாட்சிக்காரர் கேட்கிறாருப்பா, சாட்சிக்காரர்கிட்ட வந்து சொல்ற என்ன சொல்லுகிறாய் என்றால், பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்துல எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவாயோ? நான் போயிடுவேன், நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வேன் என்று ஒருவேளை ஊழியக்காரை ஏமாந்துவான். 2 சொட்டு கண்ணீர் வந்த உடனே ஐயோ என் பிள்ளைகள் மனசு மாறிட்டாங்களே, சாமுவேலை போல. ஆனா ஆண்டவர் மனம் இறங்க மாட்டார். சகலமும் பரிபூரணப்பட்டிருக்கிற நேரத்தில் நீ ஆண்டவரை சேவிக்கணும். பரிபூரணப்பட்டிருக்கிற நேரத்தில் உன் முதுகை காட்டுவாய் என்றால் உன் பிரச்சனை நேரத்திலே ஆண்டவர் உனக்கு முதுகை காட்டுகிறவராய் தான் இருப்பான். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. 11 வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட பேர் ஆண்டவருடைய பேர் தான். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குதையாயிற்றோ? அன்பு தேவனுடைய ஜனமே, இது கேளிக்கையின் இடம் அல்ல, புகை போடுற இடம் இல்ல, கர்த்தர் சஞ்சரிக்கிறதான இடம். அருமையான சாட்சியை கேட்டோம். ஒவ்வொரு சேர்ல தேவதூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றால் அப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை என் ஆண்டவர் வைத்திருக்கிறதான கூடாரம் தேவனுடைய வாசலுக்குள்ள என் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நான் என் ஆண்டவருடைய கரத்திலே பாதுகாவலின் கரத்திலே இருக்கிறேன். ஒருவரும் என்னை பறித்து கொள்ள முடியாது, ஒருவரும் என்னை பறித்து கொள்ள முடியாது, ஒருவரும் என்னை தேவ சந்நிதியில் எடுத்து போட முடியாது. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. இது உங்க பார்வைக்கு எப்படி ஆயிற்று? கள்ளர் குகை ஆயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிற அன்பு தேவனுடைய ஜனமே, கள்ளர் குகையாய் ஆகும் என்றால் ஆண்டவர் என்ன பண்ணுறார் தெரியுமா?
கையில என்ன எடுத்தாரு? சவுக்க எடுத்தார். அப்போ ஆண்டவருக்கு நான் முதுகை காண்பித்து நான் கப்பலை கட்டுவேன் என்றால் என் முதுகுக்கு பிறகு ஆயத்தமாயிருக்கிறது. விசுவாசிக்கிறியா? மூடனுடைய முதுகுக்கு பிறகு நீதிமொழிகள் வசனம் சொல்லுது, இதை நீ கள்ளர் குகையாய் பார்ப்பாய் என்றார். வியாபாரங்கள் உள்ள இடமாய் பார்ப்பாய் என்றால் இது வியாபாரம் செய்கிற இடம் அல்ல, இது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற இடம். விசுவாசிக்கிறியா? அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, எரேமியா 7ஆம் அதிகாரம், எரேமியா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் வாக்குக்கு என்ன பண்ணுங்க? ஊழியக்காரனுடைய வாக்குக்கு வேண்டாங்க, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும். ஒரு வழியில நடந்தா பத்தாது, காட்டேஜ் பிளேயரா வரணும், கேரல்ஸ் இருக்கா வரணும், ஊழியங்கள் இருக்கா வரணும், ஜபக்குடுகை இருக்கா வரணும். தேவனுடைய வழிகளுக்கு எல்லா வழிகளும் இதுவும் ஒரு வழி. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி. அப்போ உன் நன்மை உன் கையில தான் இருக்கு, ஊழியக்காரனின் கையில் இல்லை, மூணு பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்க கையில இல்ல. நீ ஆண்டவருக்கு நீதி செய்வாய் என்றால் ஆண்டவர் உனக்கு நீதி செய்வான். நீ ஆண்டவருக்கு துரோகம் செய்வாய் என்றால் ஏசாயா 33:1 சொல்றதுக்கு படியா ஆண்டவர் உனக்கு துரோகம் பண்ணுவான். நீ எதை விதைக்கிறாயோ சொல்லுங்க, எதை விதைக்கிறாயோ அதே. பிரியா சிஸ்டர் பாக்குறாங்க, நான் கேட்கல இதெல்லாம் தானே போட்டுட்டு இருக்கேன், கேட்கல அதோட அவுட்புட் அதுதான் வரும். ஆனா நான் அங்க உட்காந்துட்டு பேக்கரியில உட்காந்துட்டு ஆண்டவரே எனக்கு அதிரசம் வேணும்னா வருமா? வராது. அவர்கள் என்ன இன்கிரீடியன்ட்ஸை போடுறாங்களோ அவுட்புட் அதுதான். அதே போலதான் நீ ஆவியின் கனிகளை விதைப்பாய் என்றால் ஆசீர்வாதங்கள் உனக்கு நன்மையாக வரும். விசுவாசிக்கிறீங்களா? அது என் வாழ்க்கையில கேட்டு போல டேஸ்டா இருக்கணுமா, இல்ல நான் பலாப்பழம் சொரசொரன்னு இருக்கணுமா? நீ தான் முடிவு பண்ணணும். அன்பு தேவனுடைய ஜனமே, ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு ஆண்டவர் அவர் அவரோடு வந்திருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு உன் கற்சாடிகளில் இடம் இருக்கிறதா? அன்பு தேவனுடைய ஜனமே, நேரப்பட தரித்திருப்போம் என்றால் என் கற்சாடிகளை ஆண்டவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது, நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்குள் சொல்லி கட்டளை, சாய்ஸ் இல்ல, ஆப்ஷன் கிடையாது, செய்யணும். 7 மணிக்கு ஆராதனைனா 7 மணிக்கு வரணும். பெரியவர் வந்திருப்பார், பெரியவர் வந்து ஆண்டவர் உனக்காய் காத்திருப்பார். அது ஒரு எக்ஸ்பிரஸ் வண்டி. 7 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவர் டாட்டா பாய் சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா இன்னும் அநேக ஆராதனைகள் இருக்கிறது. 7:05க்கு 7:30க்கு 8 மணிக்கு அநேக பரிசுத்தவான்களின் சபைகள் இருக்கிறது. ஆனா ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியா 100%. என் குடும்பத்துல 4 பேர் நாங்க சபையில இருக்கிறோம், 10 பேரே சபையில இருக்கிறோம். இருப்பாய் என்றால் கர்த்தரின் முழுமையான ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். ஒரு காரியத்தை கேட்கிறேன், இப்ப ஆண்டவருடைய வருகை வந்துருச்சு, எக்காலம் தொழிச்சிருச்சு. என் குடும்பத்துல 4 பேர் நாங்க எங்கே இருக்கிறோம், 4 பேரை போயிடுவோம். என் குடும்பத்தில் ஒருவர் இல்லாமல் இருக்கிறார்கள், நான் போயிடுவேன். அவர்களை கைவிடப்படுவதற்கு நான் காரணமாய் மாறி விடுகிறேன். எனக்கு இழைப்பார்கள் இருக்காது. ஏன்னா நான் கப்பலை கட்டிட்டு இருக்கிறேன். 3 பேரை பேழைக்குள்ளால் அனுப்பினேன், ஒருவரை கப்பலுக்குள்ளாய் வைத்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய ஜனமே, கப்பல் என்பது உலகம், கப்பல் என்பது தள்ளாளி மணி. தள்ளாளி மணியை தெரிந்து கொள்வாய் என்றால் உன் தலையில் இருக்கிறதான 7 ஜடைகள் சிறைக்கப்படும். 7 ஜடைகள் என்பது 7 நாட்கள். 7 நாட்கள் என்பது 7 நாட்களின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உன்னிடத்தில் பிடுங்கி போடுவார். நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? இவ்வளவு நேரம் நீ ஷோ காட்டிட்டு இருந்த ஊழியக்காரனுக்கு, இவ்வளவு நேரம் நீ ஆண்டவருக்கு ஷோ காட்டின, ஆண்டவர் ஒரு நாள் ஒன்ன ஷோ காட்ட வைப்பார். வேடிக்கை பொருளாய் மாறுவதற்கு முன்பாக பேழைக்குள்ளாய் ஆண்டவரே என்று சொல்லி உன்னை அர்ப்பணிப்பாய் என்றால் கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 24வது வசனத்தை வாசிங்க. அவர்களோ அதை கேள, என்ன வேணாலும் சொல்லு, எவ்வளவு வேணாலும். அன்பு தேவனுடைய ஜனமே, எவ்வளவு மழை பெஞ்சாலும் கடல்ல ஒரே ஒரு சிப்பி இப்படி குழந்தைட்டு இருக்கும், ஒரே ஒரு துளி தான் அந்த சிப்பிக்குள்ள விழுது பார்த்தியா, அதுதான் முத்தாக மாறும். அதே போலதான் ஆண்டவரே எனக்கான வார்த்தை வராதா என்று சொல்லி உன் இருதயமான சிப்பி ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் உனக்கான வார்த்தை உள்ளே விழுகிறது. உன்னை ஆண்டவர் ஒரு முத்தாய் மாற்றுவார். கரங்களை தட்டி கற்றலை மகிமைப்படுத்த அன்பு தேவனுடைய ஜனமே,
இன்றைக்கு நீ அலங்கோலமான வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகிறாய். அலங்கோலமாய் அல்ல, உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமான அலங்கார கிரீடமாய் என் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றப் போகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. எரேமியா 4ஆம் அதிகாரம், இல்ல எரேமியா 2ஆம் அதிகாரம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் என்னது முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினாங்க. எப்படி சாத்தியம்? பேடை இங்க நிக்குது, கப்பல் இங்க நிக்குது. இது ஆண்டவருடைய சமூகம், இது உலகம். நான் உலகத்தை பார்த்து திரும்பினேன் என்றால் என் முதுகு ஆண்டவருக்கு தெரியும். நான் ஆண்டவரை பார்த்து பேடைக்கு நேராய், என் சபைக்கு நேராய் நான் திரும்பினேன் என்றால் என் முதுகு உலகத்திற்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறாங்க. இவங்க எழுந்துக்க மாட்டாங்க. 7 மணி ஆராதனைக்கு இவங்க 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுத மாட்டாங்க. ஆனா இவங்க பிரச்சனை வரும்போது ஆண்டவர் எழுந்து நிற்கணும். இதுதான் கப்பலின் அனுபவம். பேழையின் அனுபவம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்காய் நாம் எழுந்து நிற்போம். கப்பலின் அனுபவம் என்ன தெரியுமா? நமக்காய் ஆண்டவர் எழுந்து நிற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். அன்பு தேவனுடைய சனமே, படைக்கப்பட்டது படைத்தவரை ஏதனை படைத்தாய் என்று சொல்லி கூட கேட்க கூடாது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர்கள் எத்தனை காரியத்தை நிர்விசாரம் துணிகரம் கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, ஐயோ! அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் என்றால் பேழைக்குள்ளாய் கர்த்தர் உன்னை வைத்து பராமரித்து உன்னை பாதுகாப்பார். உன் வாழ்க்கையின் துவக்கத்தை பார்த்தாத, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு, உன் முடிவு எப்படி இருக்குன்னு பாரு. அந்த தேவனுடைய சனமே, ஃபர்ஸ்ட் ஆஃப் விட்டு செகண்ட் ஆஃப் ஆண்டவர் உனக்காக காரியங்களை மாறுதலாய் முடிய செய்யும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 4:1. இஸ்ரவேலே, நன்றாக கவனிங்க. யாக்கோபை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. யாக்கோபு என்பது உலகம், இஸ்ரவேல் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவம். இங்கே ஆண்டவர் பேசுவது நீ உலகத்தில் இருந்த உன் வாழ்க்கையை குறித்து அல்ல. இஸ்ரவேலே, பேடைக்குள்ள இருக்கிறதான என் அருமை பிள்ளைகளே, உங்களை குறித்து தான் ஆண்டவருக்கு கரிசனை. உலகத்தை தெரிந்து கொண்டதான மற்றவர்களை குறித்து அல்ல. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்கிட்ட திரும்ப. உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறிய, லோத்தின் மனைவிய போல, ஐயோ டைட்டானிக் கப்பல் அழகா இருக்குது, லைட் எல்லாம் போட்டிருக்காங்களே. சர்ச்சில் என்ன இருக்கும்? சர்ச்சில் ஃபேன் ஓடும், உள்ள போனா ஏசி இருக்குமே, வேலைக்கு போனா சம்பளம் கிடைக்குமே. ஆண்டவர் ஞான ஸ்நானம் எடுத்ததான தேவ பிள்ளைகளை குறித்து தான் பேசுகிறார். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றி விட்டார். 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்க வேண்டிய நீ ஓய்ந்திருக்கணும், இளைப்பாறுதல் வேண்டும் என்றார். சபைக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற நீ சபைக்குள் கட்டப்பட்டிருக்கிறாய் என்றால் தேவனுடைய திருவசனத்தில் மாத்திரமல்ல, தேவனுடைய பந்தியிலும் பங்கு கொள்ளுகிறவனாய் இருக்கணும். அன்பு தேவனுடைய ஜனமே, எப்படி சபைக்கென்று ஒரு நியமம் இருக்கிறதோ அதற்குள்ளாக கட்டப்பட்டிருந்தால் தான் நான் உலகத்தை பார்க்கிறவனாக இருக்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, நீ இந்த அருவருப்புகளை உன் பார்வையிலிருந்து அகற்றினால்தான் வேதம் சொல்லுகிறது நீ அலைந்து திரிவது இல்லை, இளைப்பாறுதல் உனக்கு வரும். அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீதிமொழிகளில் வேதம் அழகாக சொல்லுகிறது, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். உனக்கான ஸ்தானங்கள் இருக்கிறது. வஸ்தியை போல் விட்டாய் என்றால் மறுபடியும் உனக்கு கிடைக்காது. சமலை போல் விட்டாய் என்றால் மறுபடியும் உனக்கு கிடைக்காது. ஏனென்றால் ஒரு ஸ்தானத்திலே ஒரு எஸ்தர் வந்திருப்பான், ஒரு ஸ்தானத்திலே அநேக தாவீதுகளை கர்த்தர் உருவாக்கி வைத்திருப்பான். நீ நினைக்கிற பெரிய கப்பல்ல நான் டிராவல் பண்ண போறேன், எல்லா இடத்துல உள்ள கேசினோ இருக்குது, உள்ள பப் இருக்குது, உள்ள எல்லாம் இருக்குது, ஆனா சமாதானம் இருக்காதுப்பா. கெட்ட குமாரனை போல எல்லாவற்றையும் பிரிச்சு நான் கப்பல்ல தூர யாத்திரை போறேன், என்கிட்ட எல்லாம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோ, முடிவில்
உன் மாம்சம் உருவழியும் பொழுது, ஐயோ சபையின் போராட்டத்தை நான் வெறுத்தேனே, என்னை கடிந்து கொள்ளுகிறவன் சொல்ல கேளாமல் போனேனே என்று முறையிடுவான். அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த நாட்கள் வருவதற்கு முன்பாக கப்பலுக்குள்ளாய் பிரயாணப்பட வேண்டும் என்று நீ எத்தனித்துக் கொண்டிருப்பாய் என்றால், வேலைக்குள்ளாய் இன்றைக்கு திரும்பி வா, இன்றைக்கு வருவாய் என்றால் கர்த்தர் உன்னை எடுத்தவர் பயன்படுத்துவார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. ஒரு மனிதனை குறித்து தியானிக்க போகிறோம். இவ்வளவு காரியங்களை பார்த்தோம்ல, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் கப்பலை தெரிந்து கொண்டான். அவன் வாழ்க்கையில் நடந்ததான காரியம் வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம், யோனா 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை வாசிங்க. யோனா 1:1-4 கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. அனித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து. நன்றாக கவனிங்க. நம்ம என்ன சொல்றோம்? ஆபத்து நாளிலே ஆண்டவர் எழுந்து நிற்கணும், என்னை ரட்சிக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவே, இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் நம்ம ஒரு யோனாவை வைத்துக் கொள்ளுவோம். யோனாவே, நீ என்ன பண்ண? எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றால். அன்பு தேவனுடைய ஜனமே, என் ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னையும் என்னையும் அவர் பெயரை சொல்லி அழைத்ததற்காய் தெரியுமா? இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் உள்ளே ஆண்டு கொண்டிருக்கிறார்களே, யார் ஆண்டவர் என்பதை தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் ஒரு உண்டு என்று சொல்லி அவர்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்கணும், சந்தோஷத்தை பிரசங்கிக்கணும். இந்த ரட்சிப்பு நமக்கு வராமல் இருந்திருக்கும் என்றால் நம்ம எங்க இருந்திருப்போம்? பாவ சேற்றிற்குள்ளாய் உழன்று கொண்டிருப்போமே. இத்தனை பெரிய சந்தோஷத்தை நீயும் நானும் வைத்துக் கொண்டிருக்கிறோமே, உலகத்திற்கு கொடுக்காதபடிக்கு. ஆண்டவர் சொல்றாரு யோனா கிட்டப்பா, நீ போய் நான் சொல்லுகிற வார்த்தையை அவங்க கிட்ட சொல்லு. சொன்ன உடனே எப்படி நம்ம சர்ச்சில் இருந்து வார்த்தை வருதோ, அப்பா நீ ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வரணும், 4 வாரம்னா 4 வாரம், 5 வாரம்னா 5 வாரம், நீ எல்லா வாரமும் சர்ச்சில் இருந்தாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். உடனே நம்ம மைண்டு சொல்லலாம், அவங்களுக்கு வேற வேலை இல்லைங்க, நம்ம போனா காணிக்க கொடுப்போம், அதுக்காக தாங்க அவங்க நம்மளை வர சொல்றாங்க, என்னென்னமோ சொல்லலாம். ஆனால் இங்கே யோனாவுக்கு சொன்ன வார்த்தையை பாருங்க, வாசிங்க 3ஆம் வசனத்தை. ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் செய்யறது என்ன தெரியுமா? கப்பல்ல இருக்கிறவன் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகுகிறான், பேழையை விட்டு அவன் விலகுகிறான். என்றைக்கு பேழையை விட்டு நீ விலக வேண்டும் என்று நினைக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு கொடுத்ததான உடன்படிக்கை என்கிற பேழை, அந்த பேழை எப்படிப்பட்டது தெரியுமா? மோசே சீனாய் மலையில ஆண்டவரை பார்க்க ஏறி வருகிற நேரத்தில் கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு போனால் ஆண்டவர் தன் கையினாலே அவனுக்கு ஒவ்வொன்றையும் எழுதி கொடுத்தான். இது பேழையின் அனுபவம். ஆனா அவன் கீழே இறங்கி வருகிறான், உலகத்தின் அனுபவத்தை பார்க்கிறான், கன்றுக்குட்டி உண்டாக்கப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ஆடி பாடி கொண்டிருக்கிறாங்க. என்றைக்கு பேழையிலிருந்து வெளியே போகிறாயோ, கற்பலகைகள் உடைக்கப்பட்டது. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் என்கிற கற்பலகைகளை உன் கையினால் நீ குலைத்துக் கொண்டிருக்கிறாய். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உனக்காய் எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆண்டவர் எழுந்து நிற்பார், நீ அவருக்காய் எழுந்து நின்றார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு, இன்னைக்கு எந்த கப்பலை நீ போனோம்னு நினைக்கிறேன்? அன்பு தேவனுடைய ஜனமே, உனக்கு கொடுக்கப்பட்ட பேழையிலிருந்து விலகி எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறாய்? கர்த்தருடைய வார்த்தை உனக்காக வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாது. யாருக்கான வார்த்தை என்பது எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு தெரியும், என் சபையை சீர்படுத்துகிற வார்த்தை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோப்பாவுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அவன் என்ன பண்றானா? கூலி கொடுத்து. யாரும் கூப்பிடல, நான் பணம் தரேங்க, கேசினோக்கு நான் தரேன், சினிமா தேட்டருக்கு நான் தரேன், பிரியமில்லாத காரியங்களுக்கு நான் தரேன், கல்யாணத்துக்கு மொய்க்கு நான் தரேன். எப்போ? ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு. கப்பலை தேடி ஓடுகிறாயா? என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் உலகத்தில் யாக்கோபை குறித்து பேசவில்லை. நீ எத்தனாய் இருந்த நேரத்தில் ஆண்டவர்
ஆண்டவர் பேசவில்லை. உன்னை இஸ்ரவேலாய் மாற்றி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞான ஸ்நானம் எடுக்க வைத்து உன்னை சபைக்குள் உட்கார வைத்தாரு. உன்னிடத்தில் தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது, கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு. இன்னைக்கு நீ யாரோடு இருக்கிறாய்? தேவ பிள்ளைகளோடு இருக்கிறாயா? மோசே தான் பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ பிள்ளைகளோடு பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவனை தலைவனாய் மாற்றினார். விசுவாசிக்கிறீங்களா? உலகத்திற்கு நேராக அவன் ஓடவில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி கூலி கொடுக்கிறான். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து விலகும்படி உன்னிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை உலகத்திற்கு எடுத்துக் கொடுப்பார். இப்ப தெரிந்தா ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாத குறை என்று அள்ளி அள்ளி கொடுத்த கை இன்றைக்கு கிள்ளி கூட கொடுக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் குறைகள் இருக்கிறது என்றால் தேவனுடைய வேலையிலிருந்து விலக வேண்டும் என்று உனக்குள்ளாக சத்ரு ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த முள்ளை எடுத்து வெளியே வச்சு கர்த்தருடைய ஆசீர்வாதம். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்களோட தர்ஷிஷுக்கு போக என்ன ஏறினா? கப்பல். கப்பல் ஏறும்போது நல்லா தாங்க இருக்கும். ஏறும்போது அப்படி திரும்பி பார்க்கும்போது பேழை சின்னதா தெரியும். கப்பலுக்கு மேல ஏறி பார்க்கும்போது இவ்வளோண்டு சர்ச்சுங்க. இது சின்ன சர்ச்சுங்க. இதுல என்னங்க இருக்க போகுது? அன்பு தேவனுடைய ஜனமே, உள்ளே எத்தனை ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்காது, உள்ளே எத்தனை சத்தியங்களை ஆண்டவர் உனக்காய் வைத்திருக்கிறார் என்பதை பார். யோனாத்தான் அப்படிதான் அனுபவம். அவர் ஏறி போறார். யாக்கோபுக்காக ஏறி வைக்கப்பட்டது போல யோனா நினைச்சிருப்பாரு, எனக்காக ஒரு பெரிய எனக்கு கப்பல் பெருசு. இவர் ஏறி போகும்போது பேழைய கையை வச்சுட்டு பார்த்திருப்பாரு. பேழை எவ்வளோன்னு இருக்குது அவருக்கு தெரியாது. ஒரு நாள்ல ஆண்டவர் மதங்களை விளக்க பண்ணுவார். இந்த கப்பலுக்கு மேல பேழை வரும். அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தாழ்வான இடத்தில் நீ இருக்கிறாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உன் சபை சிறிய சபை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உன் பேழை சிறிய பேழை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் ஒன்று வரும். பொறுமையோடு காத்திரு. அன்றைக்கு ஆண்டவர் வேலையை கிளம்ப பண்ணுவார். உன் வேலை மேலே எழுதும். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து. என் சபையின் வேலையை ஆண்டவர் வேலையை கொண்டு போவார் என்று சொல்லுகிறோம். வாரத்தோடு கரங்களை தட்டி கத்தரை ஆர்ப்பரிங்க. கரங்களை தட்டி கத்தரை ஆர்ப்பரிங்க. இது கர்த்தர் கொண்டு பண்ணினார். கர்த்தர் செய்து முடிப்பார். நம்ம அண்ணாச்சு போயிட்டார். இப்ப மேல ஏறிட்டார். ஏறின உடனே என்னாச்சு தெரியுமா? ஆண்டவர், அப்பா நீ மேல நின்று பாக்குறியா? ஊழியக்காரன் அவன் இப்படி போட்டுட்டு, எப்பா சபைக்குள்ள வந்துரு, அக்கா சபைக்குள்ள வந்துருங்க, அம்மா சபைக்குள்ள வந்துருங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் காலு எல்லாத்தையும் பண்றான். அவரு பண்ணா எனக்கு என்னங்க? நிர்விஸ்தாரத்தோடு இருக்கிறியா? ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் எங்க மேல, நீ எங்க மேல ஏறி போகணும்னு நினைக்கிறியோ அதற்கு மேலதான் ஆண்டவர் நிற்பார். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் என்ன காத்து? என்ன காத்து? பெருமழையை பார்த்திருக்கிறோம். இங்க பெரும் காற்று. பெரிய ஆசீர்வாதத்தை தானே பார்க்கணும். ஆண்டவர் பெருசா தான் கொடுப்பார். பெரிய காற்றை என்ன பண்ணாரா? வர விட்டுட்டார். அவர் விட்டுட்டார். ஆண்டவர் கையை விடுவார் என்றார். ஆண்டவர் விடல. ஆண்டவரை கையை விட்டுட்டு நீ ஓடி போய் நீ தொத்திக்கிட்டு போனோன்னு ஆசைப்படுற கப்பல்ல. அப்புறம் சொல்ல, ஆண்டவர் என்னை கைவிட்டார். ஆண்டவர் உன் கையை விடவில்லை, நீ ஆண்டவரின் கையை விட்டுட்ட. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் பெரும் காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய, அதுவும் பெருசுதான். ஆண்டவரே, எந்த கப்பலை தேடி நீ ஓட வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எந்த பேழையை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்து எந்த கப்பலில் நீ பிரயாணப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த கப்பலை ஆண்டவர் உடைப்பார். ஏன்னா உன் ஊழியக்காரன் உன் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் செய்து விழித்திருக்கிறவன் ஆனபடியால் அவனுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவன் சந்தோஷத்தோடு அதை செய்யாவிட்டால் உனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னை நம்பி ஊழியத்தை கொடுத்திருக்கிறாங்க, உன்னை நம்பி ஜெபத்தை கொடுத்திருக்கிறாங்க. இது சின்ன சர்ச்சுங்க, நான் என்னங்க பண்ணுவேன்? அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். இது சின்ன சாமுவேல் தான், ஒண்ணுமே தெரியாத சாமுவேல். ஆனால் ஆண்டவர் சவுலையும் அபிஷேகிக்க வைப்பார், தாவீதையும் அபிஷேகிக்க வைப்பார். ஆண்டவருக்கு தெரியும் யாரை புறக்கணிக்க வேண்டும், யாரை உயர்த்தி சிம்மாசனத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்று. விசுவாசிக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய ஜனமே,
வெளியே வச்சு யாரையும் எடை போடாதீங்க. உள்ளே இருக்கிற ஆண்டவரின் அனுபவம் எப்படிப்பட்டது என்று நீ எடை போடுவாய் என்றால் நீ கப்பலை தேடி ஓட மாட்டாய், பேழைக்குள்ளாய் அமர்ந்திருப்பாய். கப்பலை தேடி ஓடுவாய் என்றால் ஆண்டவர் உன்னை நம்பி கொடுத்ததான பேழை. இதை உருவலைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய கப்பலை பார்த்து ஓடுவேனா, ஒரு நிமித்தமாய் அது எத்தனை பெரிய சபையாய் இருக்கட்டும், அது எத்தனை பெரிய காரியங்களாய் இருந்தால் கர்த்தர் ஒரு நிமித்தமாய் அதை குலைத்து போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. நம்மளால ஆண்டவர் எதையும் குலைக்க மாட்டாங்க. ஏனென்றால் மிஸ்பா என்கிற பேழைக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? தாவீதை கர்த்தர் அவர் வீட்டில எங்க உண்மை உள்ளவனாய் கண்டார். அன்பு தேவனுடைய ஜனமே, தாவீதின் அனுபவங்கள், மோசேயின் அனுபவங்கள் பேழைக்குள் இருப்பவர்களுக்கு உண்டு. வேதம் அங்கே சொல்கிறது பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோனா, அவர்கள் யார் நிமித்தம் இந்த என்னது ஆபத்து, ஆபத்துன ஆண்டவரால் விடப்பட்ட 10 வாதைகள். இன்னைக்கு எல்லா வாதையும் வராது. நம்ம வாழ்க்கையில சீர்தூக்கி பார்ப்போம் என்றால் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் யார் நிமித்தம் என்பதை சீர்தூக்கிப்பார். குடும்பத்துல ஒரு ஆபான் இருந்தாலும் சரி, குடும்பம் என்பது ஒரு பாலை, அதில் ஒரு ஆபான் இருந்தாலும் முழு பாளையத்திலும் சேரும். அன்பு தேவனுடைய ஜனமே, யாரால் இந்த ஆபத்து வந்தது என்று சொல்லி வாசிங்க. சீட்டு போடுவோம். நம்ம சாலமான கேட்டா சொல்லுவாங்க, சீட்டு போடுவோம்னா அந்த சீட்டை போட்டு 12 மாசம் முடியும் போது ஆசீர்வாதம் தான் வரணும். கரெக்டா? நமக்கு அதுதான் சீட்டு. ஆனா இங்க போட்ட சீட்டு வேற. யாரால இந்த ஆபத்து வந்துச்சுன்னு சீட்டு போட்டாங்க. அன்பு தேவனுடைய ஜனமே, நமக்கெல்லாம் சீட்டு யாம் பேர்ல வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாசத்துல நான் போட்ட சீட்டை நான் எடுத்துடலாம். ஆனா இங்கே நடக்கிற காரியம் வேறு. பேழைக்குள் இருந்தாய் என்றால் உன் பேரில சீட்டு விழும், உனக்காக குளம் கலக்கப்படும். உனக்காக குளம் கலக்கப்பட்டுச்சுன்னா உனக்கு அற்புதம் நடக்கும், நீ பேழைக்குள் இருந்தா. ஆனா கப்பலுக்குள்ள போனீங்கன்னா எப்பா இந்த சாபை யாருக்குனால வந்தது சீட்டு போடுவாங்க. அந்த சீட்டு யார் பேர்ல வந்துச்சா? வாசிக்க. யோனாவின் பேருக்கு. யோனாவின் பேருக்கு கப்பல்ல ஒருத்தங்க இருந்திருப்பாங்களா? நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஓடுனால ஆண்டவர் விட மாட்டாரு, ஒளிஞ்சால ஆண்டவர் விட மாட்டாரு. முதுக காமிப்பான்னு நினைச்சினா உன்னை கரத்தில் எடுத்தவர் கரத்தினால் அடித்து மறுபடியும் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறியா? அன்பு தேவனுடைய ஜனமே, ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் சந்தோஷம் இருக்கக்கூடாது. என்னை ஆண்டவர் சீர்படுத்துகிறதான நேரத்தில் என் முகத்திலே சந்தோஷங்கள் இருக்க வேண்டும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, யோனாவின் பேர்ல சீட்டு விழுந்துருச்சு. இவர் உடனே என்ன பண்ற? 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பின்னும் சமுத்திரம் அதிகமா பேர்ல விழுந்த உடனே நிறுத்தல. ஏன்னா இரட்டத்தனையான நன்மை வரணுமே. இங்க இரட்டத்தனையான பிரச்சனை டபுளா தான் இருக்கும். சமுத்திரம் முன்னிலும் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்பா, ஒலி கொடுத்து வந்துட்ட, நிறைய செலவு பண்ணி வந்திருப்ப, நாங்க என்னப்பா பண்ணோம்? யாரை நம்பி யாரிடத்தில் போனாயோ அவர்களாலே நீ நிராகரிக்கப்படுவான். வேதம் சொல்லுகிறது 12ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து எங்க போட்டுருங்க? ஆண்டவர் காரண சமுத்திரத்துல ஓடனிய, இந்த சமுத்திரம் என்னை இன்னொரு கரைக்கு கொண்டு போனது ஓடனிய, இன்னைக்கு மேல கீழே போட்டுட்டாங்க. இப்ப பேழையை நோக்கிப்பா. அன்பு தேவனுடைய ஜனமே, கதவு அடைப்படுவதற்கு முன்பாக தேவன் உள்ளே விட்டு கதவை அடைத்திருப்பார் என்றால் அந்த காலங்கள் வருவதற்கு முன்பாக, ஆண்டவரே நான் மறுபடியுமாய் பேழைக்குள்ளாய் என்னை நான் இணைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி பேழைக்குள்ளாய் வருவாய் என்றால் கர்த்தர் உன்னை அரரான் மலை மீது வைத்து அழகு பார்ப்பார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. என்ன விதம்தான் இந்த பெரிய கொந்தளிப்பு வந்திருக்கு. அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உன்னை சாமக்காரனாய் வைத்திருக்கிறார். நீ ஆயத்தப்படு. உன்னோடு இருக்கிற ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினா நீ ஆயத்தப்படுப்பா. நீ ஆயத்தப்பட்ட பிற்பாடு மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு காவலாளியா இருந்து நீ காவல்காரன் என்ன பண்ணணும்னா கூடாரத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கணும். ஒரு ஆடை அப்படி விட்டுட்டு மிச்ச ஆடை உள்ள வந்து சேர்த்தீங்கன்னா கப்பல் உடைகிற நேரத்துல கர்த்தர் உன்னிடத்திலே கணக்கு கேட்பார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 13ஆம் வசனம்.
அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமா கண்டு வலிக்கிறாங்க. பிரதர், நீங்க என்ன தேடி வந்துட்டீங்க, நான் உங்களை பாதுகாத்துக்கிறேன் பிரதர், உன்னை கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா ஆண்டவரால் விடப்பட்ட பெருங்காற்று வந்துச்சுன்னா உன்னை அவங்க காப்பாற்றணும்னு நினைச்சா, அவர் உலகத்தை கலக்கிற பில்லி கிரகமா இருந்தாலும் சரி, பாஞ்சாங்கிச்சோவா இருந்தாலும் சரி, அன்பு தேவனுடைய சனமே, சின்ன சாமுவேலை உடைத்து, சின்ன சாமுவேலின் பேழையை உடைத்து கப்பலுக்கு போக வேண்டும் என்று நீ தீர்மானம் எடுத்திருப்பாய் என்றால் எத்தனை வேகமாய் கண்டு விதித்தாலும் என் ஆண்டவர் அதை அனுமதிக்க மாட்டார். விசுவாசிக்கிறியா? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் கண்டு வலித்தார்கள். ஆனாலும் முதல்ல இருந்ததோட பிரச்சனை அதிகமாயிடுச்சு. உன்னை யாரு காப்பாற்றும்னு சொன்னாலும் அன்பு தேவனுடைய சனமே, இந்த சாட்சியின் கூடாரத்தை உடைக்க வேண்டும் என்று நினைத்தாய் என்றால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவான். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா இது ஒரு நாள்ல பணம் கொடுத்து எல்லாரும் சர்ச்சுக்கு வந்திருக்கிற கூட்டின கூட்டம் அல்ல. உபவாசம் இருந்து வெயில் பனி என்று பாராமல், நேரம் பாராதபடிக்கு அன்பு தேவனுடைய சனமே, அந்த பனியில போன உடம்பு ஒத்துழைக்கல. ஆனாலும் என் பிள்ளைகள் நன்றாக, என சில குடும்பத்துக்கு போகும்போது ஆண்டவர் உங்களை எப்படி கொண்டு வந்தார் எங்களுக்கு தெரியாது. அன்பு தேவனுடைய சனமே, பிள்ளைகளின் எதிர்பார்ப்பு தகப்பனின் இருதயத்துக்கு தெரியும். அன்பு தேவனுடைய சனமே, இந்த தகப்பனின் இருதயத்தை உடைத்து கப்பலுக்கு போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பாய் என்றால் அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தருடைய பார்வையில சொல்லு, ஆண்டவரே என்னை மறுபடியுமாக இந்த பேழைக்குள்ளாய் என்னை கொண்டு வந்து சேர்த்துருங்க. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் கண்டு வலித்தார்கள். அவர்களால் கூடாமல் போயிற்று. அன்பு தேவனுடைய சனமே, உன் சின்ன சர்ச்சில் உன்னை நம்பி கொடுத்த அநேக பொறுப்புகள் இருக்கிறதே, கொஞ்சத்தில் உனக்கு உண்மை இல்லை என்றால் வெளியே எத்தனை பொறுப்புகளை கொண்டு உட்கார போகிறார்? அது உன் குடும்பமாக இருக்கட்டும், உன் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும். முதல்ல ஆண்டவர் கொடுத்ததான சின்ன 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 காரியங்களில் உண்மையாக இருப்போம் என்றால் கர்த்தர் என்னை நம்பி அநேக பொறுப்புகளை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோனாவை எடுத்து சமுத்திரத்துல போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அன்பு தேவனுடைய சனமே, உன்னால் பேழைக்கு பிரச்சனை வரும் என்றால் உன்னால் தான் அதை சரி செய்ய முடியும். ஆனா நீ நம்பி போனதான கப்பலுக்கு ஒன்னு நிமித்தமாய் பெரிய காரியத்தை கத்தரங்கே உண்டு பண்ணி கொண்டிருப்பார். அன்பு தேவனுடைய சனமே, உனது நிர்விசாரத்தினாலே, உனது முரட்டாட்டத்தினாலே கப்பல்களை உடைத்து போடாது, குடும்பங்களை சேதப்படுத்தி விடாது. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, அவனை தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. உள்ள போட்டவன ஒரு காரியம் நடக்கிறது. 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17 யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய, இதோ கர்த்தர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தால் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். யோனாவை மீன் விழுங்கிருச்சு, நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? அன்பு தேவனுடைய சனமே, ஒரு ஊழியக்காரன் உள்ள ஆண்டவரே, மீன் என்கிறதான பெரிய பிரச்சனைகள் என் பிள்ளைகளை ஆட்கொள்வதற்கு முன்பாக என் பிள்ளைகள் ஆண்டவரை பேழைக்குள்ளாக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் தகப்பனின் பாரம் என்பதை மறந்து போகாத. பிரச்சனைக்குள்ள விழுந்த உடனே மீன் வந்துருச்சு. மீனை யார் ஆயத்தப்படுத்தினது? நீ கர்த்தருக்கு பிரியமானவன். அப்பா, ஆண்டவர் உனக்கு இன்னொரு தருணத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு சீர்பொருள், இன்றைக்கு மனம் வருது. நீ யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றில யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ராப்பகல் 3 நாள், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 24 24 24 மூணையும் சேர்த்து பாருங்க, எத்தனை வருது? 72. 7 என்றால் 7 நாட்கள் நீ கர்த்தரோடு இருப்பது. 2 என்றால் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். இப்ப இந்த 7 2 கூட்டுங்க, 7 + 2 எவ்வளவு? 9. 9ஓட அர்த்தம் என்னது? பரிபூரணம். கர்த்தர் உன்னை பரிபூரணப்படுத்த வேண்டும் என்றால் அன்பு தேவனுடைய சனமே, சில நேரங்களில் உனக்கு வனாந்திரங்கள் உண்டு, சில நேரங்களில் உனக்கு பாடுகள் உண்டு, சில நேரங்களில் ஆண்டவரை உடைத்து, ஆண்டவருடைய கற்பனைகளை உடைத்து நீ கப்பலை தேடி போகிறதான நேரத்தில் அன்பு தேவனுடைய சனமே, உன்னை பரிபூரணப்படுத்தும் படிக்காக என் ஆண்டவர் சில சிக்ஷைகளை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறியா? மீன் வயிற்றுல எத்தனை நாள் இருந்தாரு? 3 நாள் இருந்தார்.
இப்போ வாசிங்க ஏசாயா 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அன்பு தேவனுடைய சனமே, என் ஆண்டவர் உன்னை ஒரு தோட்டத்தில் நாட்டி வைத்திருப்பார் என்றால் இந்த வசனங்கள் உனக்குள்ளாய் இருக்கிறது. ஓட வேண்டும் என்றாலும் ஆண்டவர் விட மாட்டார், ஒழித்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் ஆண்டவர் விட மாட்டார். நான் வானத்திற்கு ஏறினாலும் ஆண்டவரே நான் சின்ன சர்ச்சில் இருக்க மாட்டப்பா, நான் 7 மாடி சர்ச்சுக்கு போவேனா, ஆண்டவர் விட மாட்டாரு. இல்ல ஆண்டவரே, பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஏசி எல்லாம் போட்டு பெரிய பெரிய மியூசிக் பேண்ட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் உன்னை இங்கே கொண்டு வந்தது தற்செயல் அல்ல. உன்னை ஆண்டவர் கொண்டு வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவ செயல். விசுவாசிக்கிறியா? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. இப்போ வாசிங்க யோனா 2ஆம் அதிகாரம், யோனா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஆத்மா என்னில் தோய்ந்து போகையில், அதுவரைக்கும் ஆண்டவரை நினைக்க மாட்டோமே, ஏன் இந்த தோய்வு வரணும், ஏன் என் குடும்பத்தில் ஆசீர்வாத குறைவு வரணும், ஏன் என்னிலே அநேக பிரச்சனைகள் வரணும். அன்பு தேவனுடைய சனமே, ஆண்டவர் மறுபடியுமா இளைப்பாறுதலின் இந்த நாளிலே உனக்கு எச்சரிப்பு என்கிறதான மனம் திரும்புதலை ஆண்டவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நீ முதுகை காட்டின நாட்கள் போதும், ஆண்டவருக்கு நீ முகத்தை காட்டு மகனே, எனக்கு ஒரு ஆசை வரும் மகன்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி உன் சாட்சியின் கூடாரத்திற்குள்ளாய் ஆண்டவரிடத்திலே சீர்பொருந்து அங்கே வார்த்தை சொல்லுகிறது. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. நீ எத்தனை ஆலயத்துக்கு ஓடுனாலும் உன்னுடைய விண்ணப்பம் போகாது. ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிற சபையில உன் ஊழியக்காரன் இடத்துல நீ வந்து ஆண்டவரே என்று சொல்லி உன் சாட்சியின் கூடாரத்துல உன் காரியத்தை சொல்லுகிற நேரத்துல, நான் நிறைய பேர் சொல்லுவோம், நான் வீட்டுல பிரேயர் பண்றேங்க, நான் இங்க பிரேயர் பண்றேன், ஆனாலும் நீ படிக்கிற பிள்ளையா இருப்பா, ஸ்கூலுக்கு போனாதான் அதற்கான மதிப்பு. விளையாட்டு இடத்துக்கு போனா நான் ஸ்கேட்டிங் கத்துக்கணும், இல்ல ஒரு ஹார்ஸ் ரைடிங் போனோம்னா அதற்கான இடத்திற்கு போக வேண்டும். அதே போலதான் மகா சபையில ஆண்டவர் எழுந்து அருளை இருக்கிறார் என்றால் அவர் எழுந்திருப்பார். அவர் அருள வேண்டும் என்றால் அந்த அருள் வாக்கை நீ பெற்றுக்கொள்ள உனது ஸ்தானத்திலே நீ வந்து அமர்ந்திருக்கணும். உன் ஸ்தானத்தை விடுவாய் என்றால் அந்த ஸ்தானத்திலே அநேக எஸ்தர்களை ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த இடத்துல அநேக தாவீதுகளை கொண்டு முட்டினாலும் சரி மோதினாலும் சரி உன் ஸ்தானம் மறுபடியுமாக உன் பேழைக்குள்ளாய் உனக்கு கொடுக்கப்படாது. வேத மக்கள் சொல்லுகிறது பாருங்க. இப்போ வாசிங்க 8ஆம் வசனத்தை வாசிங்க. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிற, இதுதாங்க மெய். உன்னுடைய பேழை தான் மெய், கர்த்தர் உனக்கு கொடுத்த சபை மெய். ஆனால் உன் கப்பல் மாய. அன்பு தேவனுடைய சனமே, அங்கே ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்று பொய்யான மாயையை நம்பி உனக்கு வருகிறதான கிருபையை போக்கடித்துக் கொள்ளாதே. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நீ நோவாவா இருக்க போகிறாயா? இல்லை என்றால் ஆகானாய் உனக்கு வருகிறதான கிருபைகளை போக்கடிக்க போகிறாயா? கர்த்தர் உனக்கு கொடுத்ததான மிஸ்பா என்கிறதான சாட்சியின் கூட அறத்துக்கொள்ளாய் ஒரு நோவாவா இருப்பார் என்றால் கர்த்தர் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் தலைமுறைகளையும் கர்த்தர் உயரத்தில் வைத்து பாதுகாப்பார். விசுவாசிக்கிறியா? அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10 என்பது டெலிவரி. 10ஆம் மாசம் எல்லாரும் சொல்லுவோம். 10ஆம் மாசம் நான் கன்சீவா இருக்கிறேன்னா 10ஆம் மாசம் டெலிவரி ஆயிடும். இப்ப யோனாவுக்கு ஒரு டெலிவரி நடந்தது. வாசிங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டா, அது யோனாவை கரையில என்ன பண்ணிச்சு? காரி துப்பிருச்சு. என்ன பண்ணிச்சா? கக்கிருச்சு. அன்பு தேவனுடைய சனமே, நீ கர்த்தருடைய கையில அலங்கார கிரீடமா இருந்திய. நீ பேரைக்குள்ள இருந்த வரைக்கும் கர்த்தர் உன்னை எவ்வளவு அழகாக வைத்து உன்னை பாதுகாத்தார். உலகத்தை தேடி போகிற நேரத்துல வேடிக்கை காண்பிப்பதற்கு மாத்திரமல்ல, உன்னை கக்குகிற அளவிற்கு உன் நிலை தாழ்ந்து போனதோ. கர்த்தருக்கு துரோகம் செய்வாய் என்றால் ஏசாயா 33:1 சொன்னதின்படியாக நீ எதை செய்கிறாயோ அந்த துரோகத்தை கர்த்தர் உன்னிலே செய்ய வைப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க.
வெளிப்படுத்தல் 3:14. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடி, நான் நன்றாக கவனிங்க, இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவர் நிகழ்காலத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை வாயிலிருந்து, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தாயே, ஆண்டவருடைய தோள்களிலே செல்ல பிள்ளையாக வளம் கொண்டு கொண்டிருந்தாயே, இன்றைக்கு உனக்கு என்னவாயிற்று? என் ஆண்டவர் உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவதற்கு முன்பாக ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதங்களை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவாய் என்றால் கர்த்தர் மறுபடியுமாய் உன்னை பேழைக்குள்ளாக கொண்டு வந்து பாதுகாப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. இப்போ வாசிங்க எரேமியா 15ஆம் அதிகாரம், எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 15:19. இதன் நிமித்தம், நன்றாக கவனிங்க, இதன் நிமித்தம் நீ என்று சொல்லுகிற நேரத்தில் கப்பல்ல இருக்கிறதான நீ மறுபடியும் பேழைக்குள்ளாய் வருவாய் என்றால், சத்தியமாம் சபைக்குள்ளாய் வருவாய் என்றால், உன் ஊழியக்காரன் உடைக்கப்பட்டதான உள்ளத்திற்கு காயத்தின் மருந்தாய் மாறுவாய் என்றால் வேதம் சொல்லுகிறது. இதன் நிமித்தம், ஆண்டவருடைய வாயிலிருந்து அவரை நான் வாந்தி பண்ணி கொள்ளக்கூடாது. இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்ப. ஆண்டவரோட முகத்தை நீ பார்க்கணும், முதுக காட்டாத. இன்னைக்கு நீ திருந்தினா ஆண்டவர் சொல்றாரு, என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய், நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றது என்ன தெரியுமா? ஆத்மா. வெளியே நிறைய ஆத்மா இருக்குல்ல, ஆத்மா ஆதாயம் செய்யணும். ஊருக்கு உபதேசம் செய்வதல்ல, முதலாவது என் சபைக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், என் சாட்சியின் கூடாரத்திற்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், என்னை நம்பி இருக்கிறதான என் பேழைக்குள்ளாக நான் அநேகரை கூட்டி சேர்க்கிறவனாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல இருப்ப. அப்பா, நீ என்ன பேசணும்னு நீ நினைக்காத, உனக்கு என்ன பேசணும்னு நீ பேச வேண்டிய நேரத்தில் ஆவியானவர் உன் வாயிலிருந்து பேசுவார். அன்பு தேவனுடைய ஜனமே, நீ கேட்கிறது மனுஷனுடைய சத்தமா இருக்கலாம், ஆனால் நான் கேட்பது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பலிபீடத்தில் நான் நிற்கிற நேரத்தில் நான் சிறுகவும் என் ஆண்டவர் பெருகவும் வேண்டும். என் ஆண்டவர் பெருகுவார் என்றால், என் ஆண்டவரின் வார்த்தைகள் பெருகும் என்றால், என் ஆண்டவரின் சத்தியங்கள் பெருகும் என்றால், எதிரிலே இருக்கிறதான என் பிள்ளைகளின் கூடைகள் நிரம்பும். விசுவாசிக்கிறீங்களா? ஆலைகளில் திராட்சை புரண்டோடு கொண்டே இருக்கும். அன்பு தேவனுடைய க்ஷணமே, இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலே சீர்பொழுது வார்த்தை சொல்லுகிறது, என் வாய்ப்போல் இருப்பாய். நீ உலகத்துக்கிட்ட போவாதப்பா, நீ உலகத்தை பார்த்தா உப்பு தூண் ஆயிடுவ. நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில், நீ சொல்றல, நான் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனாதான் என் பிள்ளையோட கல்யாணத்துக்கு அவங்க வருவாங்க, நான் கேக் கட்டிங்க்கு போனாதான் அவங்க என் வீட்டுல வந்து கேக் கட் பண்ணுவாங்க. கேக்க கட் பண்ணலாம், ஆண்டவர் உன்னை கட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, வாங்கி எடுத்தார் என்றால் ஒருவராலும் உன்னை இணைத்து வைக்க முடியாது. எச்சரிக்கை. உலகத்துக்கிட்ட நீ போக கூடாது, சாக்கடிக்கும். உலகம் ஒன்ன பார்த்து சொல்லணும், மெய்யாகவே இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். நன்றாக கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை இஸ் நாட் a bed of roses. அன்பு தேவனுடைய ஜனமே, உலகம் பொல்லாங்கனின் கையில் இருக்கிறது. அதனால ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் கிடைக்காது. ஆண்டவர் நீ உண்மையா இருப்பாயோ இருக்க மாட்டாயோ என்று பார்த்துதான் அநேக காரியங்களை உன்னை நம்பி கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்னா எப்படி? ஆண்டவருக்கு சிக்ஷி கூட்டி விளையாடுவாரா? அன்பு தேவனுடைய க்ஷணமே, நீ உண்மையா இருப்பாயா? ஈசாக்கு கொடுப்பாரு, 15 வருஷம் கழிச்சு கேட்பாரு, கொடுக்கணும். ஏனென்றால் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமா? ஆனால் ஆண்டவர் தீமையை பெற வைக்க மாட்டார். யோபின் முன்னிலைமையை பார்க்கும் பின்னிலைமையை இரட்டத்தனையா
மேன்மையாய் ஆசீர்வதித்தார். யோபுவின் குமாரத்திகளை போல சௌந்தரியமானவர்கள் இந்த உலகத்திலே முன்பாகவும் இருந்ததில்லை, பின்பாகவும் இருந்ததில்லை. என் ஆண்டவர் வாழ்க்கை கொடுக்கிற எல்லாமே அழகான ஆசீர்வாதங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்காக நீ எதையாவது, உன் சபைக்காக எதையாவது நீ இழந்திருந்தாய் என்றால் என் ஆண்டவர் இதுவரை உலகம் கொடுத்திராத மகிமையான ஆசீர்வாதத்தினால் உன் வேலையை, உன் குடும்பத்தை, உன் இருதயத்தை, உன் பரிபூரணத்தினால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுதாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆகையால் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை. ஐயோ, இந்த முடிய காட்டிக்கு யாரும் இல்லைங்க, எனக்கு யாருமே இல்லை. பரலோகம் இருக்குது, பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர், அவர்கள் எங்களுக்காய் பேசுவார்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, பீலையாம் சபிக்க வேண்டும் என்று வந்தான். ஒரு வீண பட்டயத்தோடு ஒரே ஒரு தேவனுடன் வருவான் என்றால் அருமையான தரிசனத்தை ஆண்டவர் சபையிலே கொடுத்தார். ஒவ்வொரு நாட்காயிலும் ஒவ்வொரு தேவதூதர்கள் இருப்பார்கள் என்றால் அன்பு தேவதூதர் ஜனமே, இந்த ஊழியக்காரனுக்காய் அவர்கள் ஒருவரும் தங்கள் கரங்களிலே அவர்கள் பட்டயத்தை பிடிப்பார்கள் என்றால் நான் கர்த்தருடைய சமூகத்திலே விலையேற பெற்றவன், என் சபை விலையேற பெற்றது, என் பிள்ளைகள் விலையேற பெற்றவர்கள். இதை கேட்டுக் கொண்டிருக்கிறதான என் அருமையான பிள்ளைகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, இது மெய்யாகவே உலகத்தை செய்வோம், இது மெய்யாகவே உலகத்தை கலப்போம், இது மெய்யாகவே இந்த உலகத்தை வருகிற நாட்களில் கலக்க போகிற ஒவ்வொரு தேவ சபை கர்த்தரின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் தேவனின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார். இன்றைக்கு அன்பு தேவனுடைய ஜனமே, என் சபைக்காய் நான் பக்தி வைராக்கியம் காண்பிப்பேன் என்று ஒரு எஸ்தரை போல, ஒரு மொர்தெகாயை போல, ஒரு யோசுவாவாயிரு, ஒரு காலேபாயிரு, கர்த்தர் உனக்கு செய்வேன் என்று சொன்னதான தீங்குக்காய் மனஸ்தாபப்படுவார். உன்னை மறுபடியும் இந்த பேழைக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வந்து நிலைநிறுத்துவார். கர்த்தர் உனக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு நான் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, அப்பா நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த பேழைக்குள்ள நான் இருக்கிறேன். மேய்ப்பன் குட்டி போட முடியாது, மேய்ப்பன் ஆடுகளை பராமரிக்க வேண்டும், மேய்ப்பன் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டணும், மேய்ப்பன் ஆடுகளுக்கு தீவனங்கள் வைக்க வேண்டும். மேய்ப்பனால் குட்டி போட முடியாது. என் அன்பு ஆடுகளை நீங்கள் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நற்கந்தங்களாய் மாறுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை கொண்டு சபையை நிரப்புவார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, இதோ அடியேன் இருக்கிற சபையா சொல்லுமா, என்னை என்னை அனுப்பும், நான் போகிறேன் தேசத்திற்கு. அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பாரம் உன் பாரமாய் மாறும் என்றால் கப்பலை விட்டு கீழே இறங்கு, பேழைக்குள்ளாய் மறுபடியும் வருவாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.